சீக்கிரம் 9ஆம் தேதி. வேற எவனுமே கிடையாது ப்ரோ. தளபதி தான் மாசம். அங்க பாருங்க, வெறும் ட்ரெயிலருக்கு மட்டுமே எவ்வளவு கூட்டம். எல்லாரும் அங்க பாருங்க, கேமரா அங்க காமிங்க. வந்துருங்க, ஜனவரி 9 வந்துருங்க. தளபதி தான் வந்துருங்க. தளபதி மட்டும்தான் எல்லாம் ஓட்டு போட்டுருங்க மறக்காம. தளபதிக்கோசம் உயிரை கொடுப்போம், என்ன பண்ணுவோம். ஜெய்ஹிந்த். கலெக்ஷன் நம்ம தான், எலெக்ஷன் நம்ம தான். ஓம் சக்தி பராசக்தி டிஎம்கே டிஎஸ்எஸ்டி. ஓட்ட அடிப்பா, கலெக்ஷன் அடிப்பா. தளபதி தான் 25 26 மட்டும் இல்ல, 31 36 எல்லாமே தளபதி தான். வண்டாப்பல இதுக்கப்புறம் அவர் தான். நாங்க இருக்க தலைவோ, நீ கவலைப்படாத. எல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு அப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க நம்ம ரோகிணியில். ஸோ கோட்டுக்குமே சரி, இப்போ ஜனநாயகனும் சரி, ஸ்க்ரீன் டைமில் வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஒரு ட்ரெய்லர் போடுறாங்க. ஸோ அதனால் ஸ்ரீமுகி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போயிட்டு ட்ரெய்லர் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் பிளான். ஸோ அதுதான் நம்ம எப்போவுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் ரோகிணியில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நேற்று வந்து ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஒன்று விட்டாங்க, ராவண மாவட்டான்ட்டு. ஸோ அது வந்து படத்தோட ஹைப் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ட்ரெய்லரில் தெரிஞ்சிடும். இல்லை ஆக்சுவலி அதில் வந்து எஸ்கேவை நம்ம வந்து இது பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து கண்டிப்பாக தளபதி கூட மோதணும்னு விருப்பப்பட மாட்டார். பட் இருந்தாலும் அவங்களோட ப்ரொடியூசர் சைடில் வந்து, ஏன்னா 14th ஃபஸ்ட்டு ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10th ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே வந்து தளபதியோட லாஸ்ட் மூவி வாட்டவர், இதுக்கப்புறம் நடிப்பார நடிக்க மாட்டான்ற ஃபியூச்சரில் நம்ம பார்க்கணும். பட் கரண்ட் ஸ்டேஜில் வந்து அவர் இதுதான் என்னோட லாஸ்ட் மூவின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி பொங்கல் வந்து தளபதியோட தான் இருக்கும். எஸ்கேக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே. உங்களுக்கு தளபதியா பராசக்தியா? ஆக்சுவலி தளபதி தாங்க. பராசக்தி வந்து பார்க்கலாம், படம் நல்லா இருந்ததுன்னா நம்ம எல்லா படத்தையும் வரவேற்கணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும். ஸோ பராசக்தி சுதா கோங்கரா வந்து எஸ்கே இருக்காரு, ரவி மோகன் இருக்காங்க, அதர்வா இருக்காங்க, நல்ல கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தளபதி தான். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். என்னன்னு தெரியல, போடுறாங்களா இல்லைன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த பேரும் ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பராசக்தி என்ன சொல்றேன்னு தெரியல. சக்தி அப்புறமா எதுக்கு இந்த தேவையில்லாமல் என் கூட கிளாஸ் வரணுன்றது தெரியல. அது ஒரு பாலிடிக்ஸு. அடுத்து மங்காத்தா வருது, அது வந்து அஜித் ஃபேனு வரல, அதுவும் ஒரு பாலிடிக்ஸ் தான். ஓகே, 23 வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பாலிடிக்ஸ் தான். ஒரு வருஷம் படம் வரல. இது வந்து லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி படம் கஷ்டமாக இருக்குது. நல்லா வரணும் படம், பார்ப்போண்ணா. ட்ரைலரே போட மாட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமாகுது ரோகிணியில். அதுவும் ரோகிணியில் போடாம அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது. இது அதுவே கஷ்டமாகுது. தளபதியை ட்ரைலர் வச்சு ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும்னு நினச்சா ரொம்ப இது பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக தானே இருக்கும். ஜனவரி 8 எப்போ வரணுங்க எங்களுக்கு. அப்போ மிஸ்டேக் பண்ணாத ஏன்டா ஜனவரி 8ல இருந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 9 வரையில இல்ல, 8ல அதுக்கு முன்னாடி வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அம்மா நாங்க பாருங்க, டேட் என்ன டேட் இன்னைக்கு? 3ஆம் தேதி 6:45 ட்ரைலர்னா நாங்க 6 மணி 5 மணில இருந்து அதான் ட்ரைலர் வந்தா நம்ம எவ்வளவு நேரம் நிப்போம். இவனுங்க என்னன்னா இவனுங்க ஒரு பாலிடிக்ஸ் வச்சுக்கிறானுங்க. இப்ப டிஎம்கே டிஎஸ்எஸ்டி ஒழிக, டிவிகே டிஎஸ்எஸ்டி வாழ்க. பராசக்தியில தள்ளி தான் போனோம். எப்பயுமே விஜய் தான், எங்க அண்ணா விஜய் தான். இப்போ படம் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ட்ரெய்லருக்கு எவ்வளோ கும்பல் பார்த்தீங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் எவ்வளோ கும்பல் வர போகுதுன்னு அன்னைக்கு நீங்கள் பாருங்க. இதே மாதிரி அன்னைக்கு வந்து ஷூட்டிங் பண்ணுங்க, எவ்வளோ க்ரௌட் வருதுன்னு மட்டும் பாருங்க.
லாஸ்ட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, அதனால என்ஜாய் பண்ணோம். இந்த ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா, அதனால தான் நான் வந்திருக்கேன், பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். அவரு சின்ன பிள்ளை போயிச்சு போட்டு விடுங்க, நம்ம வந்து ட்ரைலருக்கே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா பாருங்க, சத்தத்தை பாருங்க. தளபதி கோட்டை ஒரே மனுஷனுக்காக இந்த கூட்டம், வேற எதுக்கும் கிடையாது. ட்ரைலர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா இருக்கும். தளபதி பேர் சொன்னாலே பயங்கரமா இருக்கும், ட்ரைலர் இன்னும் பயங்கரமா இருக்கும். பாட்டுல சொல்லிட்டாங்க ப்ரோ, படம் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பிளாக் பஸ்டர். பராசக்திலாம் ஓட வேண்டியதான் ப்ரோ. ஜனநாயகன் பொங்கல் கண்டிப்பா 1000 கோடி 10,000 கோடி அடிக்கும் ப்ரோ. ஜனநாயகன் 1000 கோடி ஒரு விஷயம். தளபதி லாஸ்ட் படம் கண்டிப்பா 1000 கோடி அடிக்க படம். தளபதியே சொல்றது கப்பு முக்கியம்னு கண்டிப்பா நம்பலாம். செம்ம கூட்டம் வருது. ஆனா என்ன சொல்றது, அந்த ஓட்டு அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்றது வந்து ஒரு டவுட் தான். நம்புவோம், கண்டிப்பா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வேற எவனுமே கிடையாது ப்ரோ. பராசக்தி சீக்கிரம் ப்ரோ 9ஆம் தேதி 2026 இவரு தானே சிஎம். அது யாரும் வர மாட்டாங்களா? இதே டிஎம்கே எல்லாம் வாய்ப்பே இல்லை வரதுக்கு. அவன் ஒரு பைத்தியக்காரன். நாங்க தான் ஜெயிப்போம். இந்த 2026 எங்களுக்கு தான். ட்ரெய்லர் பார்க்கலாம் ப்ரோ. பார்த்துட்டோம், இருந்தாலும் நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம். தளபதி கார்த்திக் படம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி கொண்டாடுறாங்க. டிவிகே தளபதி தான் எப்பயுமே. மஜா படம் அவள்தான். ட்ரெய்லர் மாஸ்டர் வேற லெவல். பராசக்தி ஒரு தீய சக்தி.